குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 20/12/2024 ஆண்டு. இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள். திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:24. திதி இன்று பிற்பகல் 1:55 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் அதிகாலை 5:07 வரை ஆயில்யம், பின்பு மகம். நாமயோகம் இரவு 8:53 வரை விஷ்கம்பம், பின்பு பிரீத்தி. கரணம் பிற்பகல் 1:55 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:23 வரை அமிர்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பகல் 10:30 12 மணி வரை. நண்பகல் யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசூல மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:07 வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். மகர ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிவிட்டு. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படின்னா எல்லோருக்கும் நினைவுக்கு வருது மகாலட்சுமி வழிபாடு. இன்றைய தினம் எல்லோரும் மகாலட்சுமி வழிபாடை செய்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். அதுவும் மார்கழி மாதம். மார்கழி மாதம்னா எல்லாருக்கும் தெரியும், பெருமாளுடைய நாள். அதாவது திருப்பாவை திருவெம்பாவை பாடிக்கொண்டு நாம் பெருமாளையும் அதே போல சிவபெருமானையும் ஆண்டாளையும் வணங்கக்கூடிய இந்த நாள். இன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த குண்டு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க, பூசு மஞ்சள். அந்த பூசு மஞ்சளும் 5 ஏலக்காயும் கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். நம்ம பைரவர் வழிபாடு சொல்லிட்டு வரோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பண வரவு, மகாலட்சுமி கடாட்சம் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா 5 தீபம் ஏற்றுங்கள். 5 தீபம் அப்படின்னும் போது 5 வகையான எண்ணெய் தனித்தனியா, நல்லெண்ணெய், நெய், தேங்காய் எண்ணெய், அதே மாதிரி விளக்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், இந்த மாதிரி 5 விதமான எண்ணெய்கள் ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. அது தனித்தனியா தீபம் ஏத்துங்க. அப்ப ஏத்தும் போது சிறப்பா இருக்கும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். 5 என்பது பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடியது, பஞ்ச எண்ணெய்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த பஞ்சமின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் மகாலட்சுமியினுடைய ஒரு நாள் அப்படின்னு. இன்னைக்கு அதுவும் இருக்குன்றதுனால இன்றைய தினம் 5 எண்ணெய் கலந்ததெல்லாம் வாங்காதீங்க. ஒரு 50 கிராம் தனித்தனியா வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நாட்கள்ல பைரவருக்கு அதுல தீபம் ஏத்துங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன். மகரத்தில் சுக்கிர பகவானும் மாந்தி பகவானும். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், சிம்மத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் புத பகவான். இன்னைக்கு இந்த நம்ம பூக்கள், இந்த பூக்கள் நம்ம எல்லா சாமிக்கும் வச்சுக்கிட்டு வரோம் இல்லைங்களா? எல்லா படங்களுக்கும் சரி, அதே மாதிரி விக்கிரகங்களுக்கும் சரி, நம்ம புஷ்பங்களை நம்ம சாத்துறோம். ஆனா அந்த புஷ்ப வகைன்னு ஒண்ணு இருக்கு. என்னென்ன புஷ்பம், அதனுடைய விதிகள், அதனுடைய விதிகளை பத்தியே நம்ம இப்ப பார்க்க போறோம். இத முடிஞ்சா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்ல நீங்க எழுதி வச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல. ஏன்னா ஒவ்வொரு சாமிக்கு எப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ புஷ்பத்திலே சாத்வீகம் இருக்கு, ரஜசம் இருக்கு, தாமசம் இருக்கு, மிச்சிரம் இருக்கு. 4 வகைகள் உண்டு. அதே போல சிவலிங்கத்தின் தலையில் எப்பொழுதும் பூக்கள் இருந்துகிட்டே இருக்கணும், இல்லாம இருக்கவே கூடாது. சரி, நம்ம இந்த 4 வகை பார்த்தோம் இல்லைங்களா? அதுல பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் இல்லையா,
ரொம்ப மென்மையா பேசுறவங்கள என்ன சொல்லுவோம்? நல்ல ஒரு சாத்வீகமானவங்கன்னு சொல்லுவோம்ல. அதே போல தான் பூக்கள்லயும் நெறைய இருக்கு. இந்த வெண்மையான புஷ்பங்கள் அப்படின்னு சொல்லுவது வந்து சாத்வீகம். சிவந்தவை என்பது ராஜசம். கருநிற புஷ்பங்கள் வந்து தாமசம். மஞ்சள் வர்ணம் உள்ளது வந்து மிச்ரம் அப்படின்றது. அதே போல இந்த வில்வத்துல வந்து 3 தலங்கள் இருக்கும். இல்லைங்களா? அதே போல 3 தலங்கள் உள்ளதும் சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற முக்கணம் உள்ளது என்று நம்ம வில்வத்தை தான் சொல்றோம். ஏன்னா அதுல தான் 3 தலம் இருக்கும். சிவனுக்கு அர்ப்பணம் செய்தால் 3 ஜென்மாவின் குலோத்தாரணம் செய்து சிவலோகத்தில் கொண்டாடப்படுவார்களாம். அதே மாதிரி வில்வ பத்திரம் புதிதாக இருந்தாலும் காய்ந்திருந்தாலும் சிவனுக்கு அர்ச்சிப்பதால் சகல பாவங்களும் விலகும். அதே போல வில்வ பாத்திரத்தை ஒரு முறை அர்ச்சித்த பின் மறுதினம் அதையே தண்ணீரில் கழுவி மீண்டும் அர்ச்சிக்கலாம். இது வில்வ இலை பத்திரம் என்று சொல்லுவாங்க. பத்திரத்தை, சரிங்களா? அந்த வில்வ பத்திரத்தை கழுவி மீண்டும் நம்ம அர்ச்சனை செய்யலாம். அது தோஷம் கிடையாது. 65 நாள் வரைக்கும் அதை செய்யலாம். அதே போல சொர்ண புஷ்பம் 3 நாளும், வில்வம் 5 நாளும், துளசி 10 நாளும் திரும்ப திரும்ப எடுத்து பூஜிக்கலாம். பழசு என்ற தோஷமே கிடையாது. புரியுதுங்களா? அதனால ஸ்நானம் செய்த பின் அப்படியே புஷ்பம் பறித்து வந்தால் அது பூஜைக்கு உதவாது. ஈர வேட்டி மாற்றி காய்ந்த வேட்டி உடுத்தி நெற்றிக்கிட்டு வாழை இலை அல்லது பூக்குடலையில் கொண்டு வர வேண்டும். நெத்தியில விபூதிலாம் வச்சுக்கிட்டு அப்புறம் தான் போய் நம்ம அதை இது பண்ண. அதே போல இன்னொன்னு என்னன்னா, அக்ஷதையால் விஷ்ணுவையும், துளசியால் விநாயகரையும், அருகினால் தேவியையும், வில்வத்தால் சூரியனையும் பூஜிக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அக்ஷதையால் விஷ்ணுவையும், துளசியால் விநாயகரையும், அருகினால் தேவியையும், வில்வத்தால் சூரியனையும் பூஜிக்க கூடாது. அதே போல ஊமத்தை, எருக்கு, புஷ்பங்கள் விஷ்ணுவுக்கு போடவே கூடாது. அதே மாதிரி பூஜைக்கு உரிய எருக்கு, செண்பகம், புன்னை, நந்தியாவட்டை, பாதரி, கண்டங்கத்திரி, அரளி, நீலோர்பலம் ஆகிய இந்த 8ம் அஷ்ட புஷ்பங்கள் எனப்படும். புஷ்பத்தை கிள்ளி கிள்ளி பூஜை செய்தால் தரித்திரியம் ஏற்படும். அதனால கிள்ளாம அப்படியே போடணும். பல நாமாக்களுக்கு ஒரு முழு புஷ்பம் அர்ச்சிக்கலாம். அதே போல இந்த வில்வா இது துளசி இதெல்லாம் கிள்ளி அர்ச்சிக்கலாம். அதே மாதிரி வில்வம் துளசி தலமாக அர்ச்சிக்க வேண்டும். தாமரை பூவில் சரஸ்வதியும், அரளி பூவில் பிரம்மாவும், வன்னியில் அக்னியும், இப்படி ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு தெய்வம் உள்ளது. அதனால இந்த பூக்களை நாம் அர்ச்சனை செய்யும் போது இத்தனை விதமான பலன்களும் நமக்கு தரும். அதாவது சிவபெருமானுக்கு உகந்தது வில்வம், பெருமாளுக்கு உகந்தது துளசி. அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் அதை நம்ம கொண்டு சென்று அந்த சிவனுக்கும் பெருமாளுக்கும் கொடுக்கும் போது இது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும், லட்சுமி கடாட்சத்தை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மார்கழி மாதத்தில் வில்வம் வந்து பெருமாளுக்கும் சேர்த்து அர்ச்சிப்பார்கள். மார்கழி மாதத்தில் மட்டும்தான் அது, மற்ற நாட்கள்ல கிடையாது. மார்கழி மாதத்தில் வில்வ அர்ச்சனை பெருமாளுக்கு உண்டு. ஒரு சில கோவில்கள்ல இன்னும் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால பூக்களை பற்றிய நிறைய தகவல்கள் இருக்கு. எந்தெந்த சுவாமிக்கு எந்தெந்த பூன்னு, விநாயகருக்கு எருக்கம்பூ நம்ம அர்ச்சனை செய்யலாம். அதே மாதிரி அருகம்பில் அர்ச்சனை செய்யலாம், சிறப்பாக இருக்கும். அதே போல முருகனுக்கு அரளிப்பூ, அவருக்கு சிகப்பு அரளி ரொம்ப பிடித்தமானது. அதே போல மகாலட்சுமிக்கு தாமரைப்பூ இல்லைன்னா துளசி போட்டு அர்ச்சனை பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பூக்களால் அர்ச்சனை செய்யும் போது நிறைய பலன் கிடைக்கும். சரிங்களா? சரி, இன்றைய தினம் ஒரு பதிவு என்ன அப்படின்னா, நம்ம நிறைய எந்திரங்கள் பத்தி, இந்த தூப பொடி பத்தி, கந்திஷ்டி பொடி பத்தி நிறைய பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? அதே போல வசிய எண்ணெய், லக்ஷ்மி கடாட்ச வசிய எண்ணெய், அது ரொம்ப நாளா நாங்க தயார் பண்ணிட்டு வந்தோம். அது ஏன்னா அதனுடைய பலன் நமக்கு கிடைச்சாதான் நான் அடுத்தவங்களுக்கு சொல்லுவேன். இப்ப நான் என் வீட்டுல ஏத்தி பார்த்து, அது 48 நாள் தொடர்ந்து ஏத்தி
அதன் பிறகு அதனால என்ன பலன், அதனால என்ன நமக்கு என்ன நன்மை நடக்கும், குடும்பத்தில் எப்படி இருக்கு, சுபிட்சம் இருக்கா, குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கா, அதே போல கணவன் மனைவி ஒற்றுமையோடு இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் எல்லாம் பார்த்த பிறகுதான் அதை நான் வெளியிலேயே சொல்லுவேன். அது உண்மையிலே ரொம்ப சக்தி வாய்ந்த எண்ணெய் தான். நல்லா இருக்கு. வீட்லயும் பார்த்தீங்கன்னா, வாசனை எப்பொழுதுமே ஒரு வீட்ல வந்து வாசனை இருக்கணும். இருந்தா தான் அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்யும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைய தினம் மனக்குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு ஏற்படும். அதே மாதிரி சில துறைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். இடப்பெயர்ச்சி சார்ந்த முயற்சிகள்லாம் அனுகூலமாக அமையும். தைரியமான உங்கள் பேச்சுக்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். அதே போல படிக்கிற இப்போ ஆசிரியர்கள் இருக்காங்க கல்வியில, அதே போல படிக்கிற மாணவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க. அதுல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் ஏற்படும். தனிப்பட்ட கருத்துக்களை சொல்வதில் வேகத்தோடு சொல்லாதீங்க. ஒரு புத்திசாலித்தனத்தோடு சொன்னீங்கன்னா ரொம்ப நன்மையாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கு. அதிசய வடகிழக்கு செய்யணைந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகின்ற ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும், நன்றாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம். சிற்ப வேலையில மேன்மையான சூழல்லாம் ஏற்படும். மனம் திறந்து பேசுவது மூலம் உங்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்த்துருங்க. தாயின் வழியில் ஆதரவு கிடைக்கும். வாசனை திரவிய பொருட்களால் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. இன்றைய நாள் தடை தாமதம் அத்தனையும் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அது தெற்கு திசை அதிசயின் 6ஆம் நட்ச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி ஏற்படுகின்ற ஒரு நாள். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, தாய் வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். புதிய வேலை சார்ந்த முயற்சிகள்லாம் கைகூடும். உங்கள் பேச்சுகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மறைமுகமான தடைகளை எல்லாம் இன்னைக்கு வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். ஒரு சில விஷயத்துல தைரியமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு ஒரு சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள். வேலை செய்யும் இடத்தில் இன்னைக்கு திருப்தியான சூழல்லாம் அமைகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய வடதிசை அதிசயன் 4ஆம் நட்ச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அனுசரித்து செல்லுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கின்ற ஒரு தருணம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தி ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மனதளவுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். வியாபாரத்தில் வரவுகள் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் விலகும். உங்களுடைய பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். வேலையாட்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். உத்தியோகத்துல வேகம் ஏற்படும். தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, வேலை செய்யற இடத்துல ரொம்ப ரொம்ப இன்னைக்கு கவனமா இருக்கணும். நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி, செய்யற வேலையில கவனத்தை செலுத்தி செய்யுங்க. அதே மாதிரி பழைய நினைவுகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும். குடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து செயல்படுங்கள். அதே போல உங்களுடைய தோற்றத்துல சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதே போல உத்தியோகத்துல மாற்றமான சூழ்நிலையில அமைகின்ற ஒரு தருணம்.
உங்களுடைய பேச்சில பொறுமை தேவை. இன்னைக்கு பொறுமையோடு எதையும் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் பண வரவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசய எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உறவுகளிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். வண்டி வாகனத்துல விவேகம் தேவை. வேலை ஆட்களிடத்தில் பொறுமையோடு செயல்படுங்கள். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் இன்னைக்கு ஏற்படும். அடுத்தவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அதை மட்டும் கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்த மொழி பேசும் மக்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசையின் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடி ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனைகள் மனதில் நிறைய இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு தருணம். ஏதாவது ஒரு சிந்தித்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சிந்திக்காதீங்க, தலைவலி வந்துடும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள்லாம் ஏற்படும். அதே மாதிரி உணவு சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல மேன்மை தரக்கூடிய ஒரு நாள். சகோதரர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள்லாம் குறையும். பெரியோர்களின் ஆலோசனை நிறைய மாற்றத்தை உருவாக்கும். வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும். இன்றைய நாள் ஆசைகள் எல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். விசாகம் நட்சத்திரக்கார புதிய வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதை எல்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். வேலை சம்பந்தமான நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி இந்த டிப்ளமா படிக்கிறவங்க, இந்த தொழிற்கல்வி ஐடிஐ, இந்த ஐடிஐ சார்ந்த கல்வியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு சாதகமான நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உங்களுடைய மாறுபட்ட அனுபவங்களால் பக்குவம் ஏற்படும். இன்னைக்கு படிக்கிற மாணவர்களாகட்டும், வேலை செய்கிறவர்களாகட்டும், அதே மாதிரி பெரியோர்கள் ஆகட்டும், அவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு பக்குவம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். மற்றவர்களின் பணிகளை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். பூர்வீக சொத்துக்களை இன்னைக்கு சீரமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் அமைதி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் சாதகமாக அமைகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, ஆராய்ச்சி சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கும். முயற்சிக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாள். வீட்டில் மனதிற்கு பிடித்தவாறு சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. நீங்க செய்கின்ற முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிசய 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதே போல பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு வாய்ப்பு. உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால
எந்த துறையில் இருப்பவர்களும் இன்றைக்கு வேகத்தை கைவிட்டுட்டு விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். வியாபாரம் பண்றவங்களுக்கு இதேதான். சகோதரர்களிடம் சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி விலகும். கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில்ல இருப்பவங்களாம் முதலீடு செய்யும் போது சிந்தித்து முதலீடு செய்யுங்க. திடீர் செலவுகளால் நெருக்கடியான சூழல்லாம் ஏற்படும். அதே மாதிரி வர்த்தக துறையில இருப்பவர்கள்லாம் சிந்தித்து செயல்படுங்கள். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள்லாம் குறைகின்ற ஒரு தருணம் இருக்கு. இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப நிதானம் வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கணும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம். நான் உத்திராடம் நட்சத்திரக்காரர் சந்திராசிரமம் இன்னைக்கு இருக்கு. அதுவும் இல்லாமல் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சேர்த்து வச்ச பணத்துல செலவுகள் இன்னைக்கு வரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். தவறிய சில பொருட்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. இப்ப இன்னைக்கு ஏதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிருந்ததுன்னா அது இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் ஏதாவது தொலைஞ்சு போயிருந்தால் அது கிடைக்கின்ற வாய்ப்பு இன்னைக்கு உண்டு. நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு விலகும். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமைகின்ற ஒரு தருணம். அதே போல உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஆதரவாக உங்களுக்கு செயல்படுவார்கள். இன்றைக்கு எல்லா விதத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மனதிற்கு நெருக்கமானவர்களின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். எண்ணிய சில உதவிகரம் சாதகமாக அமையும். புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில ஒரு புதுமையான சூழல்லாம் அமையும். போட்டிகள்ல ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் பொறாமை, அதே மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, கண் திஷ்டி, பொறாமை, இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துக. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் கை கொடுக்கூடிய ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.